This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 9962892673 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் பொரியல் தான். முட்டை ஊற்றி நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ கேரட் வந்து கழுவிட்டு சீவி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வானல் காய வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இல்லை, நான் அப்படியே போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயமும் வரமிளகாயும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இது கூட கருவேப்பிலையும் பூண்டையுமே நம்ம இது கூடவே ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து தக்காளி வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு நம்ம வந்துட்டு கேரட் வந்து சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு இதை கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் அடிக்கடி வந்து கிளறி கொடுத்தோம் அப்படின்னா கேரட் வந்து வெந்துடும். ஸோ அவ்வளோதான், கேரட் வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கேரட் பொரியலை ஓரமாக வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட ஒரு 3 முட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு முட்டை வேகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு அது வரையும் அந்த கேரட் ஓரமாகவே இருக்கட்டும். முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு கேரட் பொரியல் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.